அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலிட்டி 500 சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். தினமும் ஒரு 10 கொஷின் பாலிட்டி இருந்து பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம கொஷின் நம்பர் 51 பார்க்க போகிறோம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் டாக்ஸ் இம்யூனிட்டிஸ் இன் இந்தியா. டாக்ஸ் இம்யூனிட்டிஸ்னா என்ன? அதாவது எல்லாரும் வரி செலுத்துவாங்க. இந்த வரி செலுத்துறதுலேருந்து விலக்கு அடிக்கப்பட்டா அதுக்கு பேர் தான் டாக்ஸ் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த டாக்ஸ் இம்யூனிட்டி குறித்து கீழே கூடிய 4 ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், the property of center in a state is exempted from all taxes imposed by a state or any authority within the stateன்றாங்க. அதாவது ஒரு சென்டருடைய யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு லேண்டோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனியோ ஏதோ ஒரு லேண்ட் இருக்குதுங்க. ஸோ அந்த லேண்டுக்கு சொத்து வரி ஒன்று விதிக்கணும் அப்படின்னா அது தமிழ்நாட்டிலையோ இல்லை கேரளாலேயோ இல்லை கர்நாடகாவிலேயே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வரி செலுத்தவே கிடையாது, எக்ஸம்ஷன் அப்படின்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டு சரிதான். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், கார்பரேஷன்ஸ் ஆர் கம்பெனிஸ் கிரியேட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் இம்யூன் ஃப்ரம் ஸ்டேட் ஆர் லோக்கல் டாக்ஸேஷன்றாங்க. இந்த கார்பரேஷனும் கம்பெனிஸும் டாக்ஸ் எக்ஸம்ஷனில் வராது. ஏன்னா அது ஒரு தனி பாடி. ஸோ அதுக்கு தனியான வரியெலாம் வந்திருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும்தான், ஒரு லேண்ட் இருக்குதுன்னா மட்டும்தான் அதுக்கு தான் இந்த யூனிட்டியை தவிர்த்து இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு கார்பரேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. த ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்கம் ஆஃப் எ ஸ்டேட் இன்க்ளூடிங் ஆல் இன்கம்ஸ் ஃப்ரம் த ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ் டன் பை ஆர் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் சென்ட்ரல் டாக்ஸேஷன்றாங்க. ஸோ பாருங்க, ஒரு 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 வருமானம் வரக்கூடிய ஸ்டேட்டுக்கு ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு சோர்ஸ்லேருந்து வரக்கூடியதை டாக்ஸ் எக்ஸம்ஷன்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வரி இருந்துச்சுங்களேன், அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு சோர்ஸாக இருந்துச்சுன்னா அது எக்ஸம்ஷன்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு தான். த ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்கம் ஆஃப் லோக்கல் அத்தாரிட்டிஸ் சிச்சுவேட்டட் வித் இன் ஸ்டேட் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் சென்ட்ரல் டாக்ஸேஷன்றாங்க. ஸோ அத்தாரிட்டி வந்தாலே சரி. பாருங்க, லோக்கல் இருக்கக்கூடிய யாராவது அத்தாரிட்டி இருக்காங்கன்னு வச்சுங்களேன், லோக்கல் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு. லோக்கல் அத்தாரிட்டிஸ்னால் யார் சொல்லலாம்? விஓ சொல்லலாம் இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் டாக்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய டாக்ஸ்லேருந்து இவங்களாம் எக்ஸம்ஷன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இவங்களாம் டைரக்ட் டாக்ஸ்லேயே வருவாங்க, இன்கம் டாக்ஸ்லேயே இவங்களாம் வருவாங்கிறதுனால. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறானது. எது சரின்னு கேட்டிருக்காங்க? ஒன் ஒன்லி, ஆப்ஷன் ஏ, ஒன் ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 52, ஸ்டேட்மெண்ட் 1, நோ கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் கேன் பி இன்ஸ்டிடியூட்டட் அகைன்ஸ்ட் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆர் கவர்னர் ஆஃப் ஸ்டேட் டியூரிங் இஸ் டென்யூர் டியூரிங் இஸ் டேர்ம் ஆஃப் லைஃப். அதாவது ஒரு பிரசிடென்ட்டுக்கு மேலேயோ இல்லை ஒரு கவர்னர் மேலேயோ ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை எடுக்க முடியாதுன்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரிதான். த பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆஸ் அவுட்லைன்ட் இன் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் சப்ஜெக்ட் டு கான்ஸ்டியூஷனல் எக்ஸப்ஷன் அண்ட் லிமிடேஷன். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னா எதை சொல்லுது? ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு குற்றம் செஞ்சால் எல்லாருமே வழக்கு தொடரணும் இல்லையா, நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா? ஆனால் கவர்னருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஈக்குவாலிட்டி பிஃபோர் அப்படின்னா எல்லாரும் ஈக்குவலாக நினைக்கணும் இல்லையா? ஆனால் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கிரிமினேஷன் தானே. ஸோ அதை பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதே போல தான் பார்த்து இருக்கக்கூடிய இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறதும் சில கான்ஸ்டியூஷன் எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்குது. ஸோ அதனால் அவங்க மேலே கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. ஆப்ஷன் ஏ சரியா? எது கரெக்டாக கேட்குறாங்க? ஆப்ஷன் ஏ ரெண்டுமே கரெக்டு தான். ஸ்டேட்மெண்ட் 2 ஆனது ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸ்பிளைன் பண்ணுது. கொஸ்டின் நம்பர் 53, த ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் பாரோட் ஃப்ரம். அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான சென்டர் அப்படிங்கிறத நம்ம எங்கேருந்து கொண்டு வந்தோம்? அதாவது நிறைய மாகாணங்கள் இருந்தாலும் ஒரு அல்டிமேட் பவர் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கும். அதாவது ஒரு ஸ்டேட் நினச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போக முடியாது. தமிழ்நாடு நினச்சா இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போக முடியாது. ஆனால் அமெரிக்கா அப்படிங்கிறது அதுவும் ஒரு கலெக்ஷன் ஆஃப் ப்ராவின்சஸ் தான். பல மாகாணங்களுடைய கூட்டமைப்பு தான் அமெரிக்கா. ஆனால் ஏதாவது ஒரு மாகாணம் நினச்சிது அப்படின்னா, ஒரு கலிஃபோர்னியா மாகாணம் நினச்சிது அப்படின்னா இப்போவே அமெரிக்காவிலேருந்து அதில் பிரிஞ்சு போக முடியும். ஸோ அதுதான் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே ஸ்ட்ராங்கான சென்டர்லாம் கிடையாது. ஆனால் இந்தியாவில் ஒரு ஸ்ட்ராங்கான சென்டர் இருக்குது. இந்த ஸ்ட்ராங்கான சென்டரானது எங்கேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அமெரிக்காவில் அப்படி ஒரு கிடையவே கிடையாது. அப்போ எங்கேருந்து நாங்கள் எடுத்துருப்போம்? அது கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கிடையாது. ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கிடையாது. ஏன் எங்கே எடுத்திருப்போம் அப்படின்னா கனடாவிலையும் அமெரிக்காவிலையும் இதே மாதிரி தான் பல மாகாணங்கள் ஒன்றிணைச்சு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாகியிருக்கும். எங்கே? கனடாவிலையும்
அமெரிக்காவிலையும். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சென்டர் இருக்கும், ஆனால் இங்கே ஸ்ட்ராங்கான சென்டர் வந்து இருக்காது. ஸோ எங்கேருந்து நம்ம பாரோ பண்ணியிருப்போம்? கனடாவிலிருந்து தான். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் பாரோவிங்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ அதில் பாருங்கள், அதிலே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஈஸியான கொஷின் தான். Question number 54. Part 16 of the Indian Constitution dealing with special provisions relating to scheduled caste, scheduled tribe and other backward classes is primarily based on which one of the following doctrines? அதான் என்ன சொல்லியிருக்காங்க, பார்ட் 16ல சொல்லக்கூடிய இந்த சில ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெலாம், இதெல்லாம் வந்து எதனுடைய பேஸில் நாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸை படித்தாலே நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ப்ரொடெக்டிவ் டிஸ்கிரிமினேஷன், அதாவது மற்றவங்க வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுலேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம கொண்டு வந்துருக்குன்றாங்க. இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்தாலே நமக்கு தெரியும், வேறு எதுவுமே நம்மளுக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 55. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1861 enacted under the British rule in India, consider the following statementறாங்க. அதாவது கவுன்சில் ஆக்ட் 1861ல சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, இதில் எதுலாம் சரின்னு கேட்டிருக்காங்க. It gave a formal recognition to the portfolio system which was introduced by the Viceroy Canning. அதாவது போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னா என்ன? துறைகளுங்க, வேறு எதுவும் கிடையாது. ஒரு மினிஸ்டர் துறை இருக்கு இல்லையா, மினிஸ்டர்ஸில் நிறைய துறை இருக்கும். விவசாயத்துறை, ரயில்வே துறை, அந்த மாதிரி ஒரு துறைகளை உருவாக்குறத இப்போ தான் வந்து உருவாக்குறாங்க, இன்ட்ரடியூஸ். ஸோ நம்ம பார்த்துருப்போம் 1857ல் இந்த சிப்பாய் மீடியனுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இந்தியன்ஸை உள்ளே வந்து அந்த அரசாங்கத்துக்குள்ளே நுழைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதன் பிறகு 1861, 1892, 1909 இது எல்லாமே வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கவர்மெண்ட் வந்து இந்தியர்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு போக்கு தான் அது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. இட் எஸ்டாப்ளிஷ்ட் a 15 member council of India to assist the secretary of stateன்னு சொல்கிறாங்க. ஸோ 15 member council அமைச்சது வந்து 1861 கிடையாது, 1858. இந்த சிப்பாய் மீட்டிங் நடந்துச்சு இல்லையா, ஸோ அப்போவே என்ன பண்ணுவாங்க, ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் வந்து உருவாக்க. செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னா என்ன, அங்கே இருக்கக்கூடிய ஒரு பார்லிமெண்ட்டில், லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு செக்ரட்டரியை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அந்த செக்ரட்டரி தான் அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய வைஸ்ராயோட கொலாபரேட் பண்ணி தான் வந்து இந்தியாவை நிர்வகிக்குன்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு 15 member கவுன்சிலை உருவாக்கியிருப்பாங்க. அந்த 15 member கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு அட்வைசரி பாடி தான். இது சொல்கிறது அப்படியே கேட்டு நடக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு, இந்த வருஷம் கிடையாது. இட் ப்ரொவைடட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தட் வைஸ்ராய் கேன் நாமினேட் சம் இண்டியன்ஸ் ஆஸ் நான் அஃபிஷியல் மெம்பர்ஸ் டு இஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இந்த ஆக்ட் என்ன பண்ணுது, சில இந்தியன்ஸை வந்து அந்த கவுன்சில் வந்து ஜாயின் பண்ணுது. ஒரு 3 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. யார் யார்? ராஜா ஆஃப் பனாரஸ், மகாராஜா ஆஃப் பட்டியாலா அண்ட் சர் திங்கர் ராவ். இங்கே 3 பேர் வந்து இந்த மெம்பர்ஸில் இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் சரி. எது சரின்னு கேட்டிருக்காங்க, 1 and 3. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 56. In the context of Indian federal system, the term dual polity best refers to which of the following? இந்த dual polity அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டியூஷனில் எது வந்து ஹைலைட் பண்ணுது, கிட்டக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் எதுலாம் ஹைலைட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறத இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு 7 விஷயம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுங்க. ஒரு 7 விஷயம் என்னென்ன? டியூல் பாலிட்டி சொல்லும், ரிட்டன் கான்ஸ்டியூஷன், ரிஜிடான கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷன் சுப்ரீமசி, பைகேமரலிசம், டிவிஷன் ஆஃப் பவர், எது இருக்குது 6000 டிவிஷன் ஆஃப் பவர், அண்டு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, இந்த 7 விஷயங்கள் தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியா அப்படிங்கிறது ஒரு ஃபெடரல் டைப் ஆஃப் சிஸ்டம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபெடரல் டைப் ஆஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லுது. ஸோ இந்த டியூல் பாலிட்டினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க, த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ 2 கவர்மெண்ட் இருக்கிறது தான் வந்து டியூல் பாலிட்டி. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் வந்து அந்த மார்க் படிக்கிங்க, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டானது, எக்ஸாம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. Question number 57. Consider the following statements with reference to the special provisions for the administration of Union Territory of Delhi. Union Territory of Delhi குறித்து சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எது சரின்னு கேட்டிருக்காங்க. The maximum strength of Council of Ministers is fixed at 10% of Legislative Assembly of Delhi total strength. டெல்லியோட டோட்டல் ஸ்ட்ரென்த், அதாவது எம்எல்ஏ கூட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க, 70. ஸோ இந்த 70ல் 10% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 10% அப்படின்னு 10% தான் இருக்கணும் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 10% தான் வந்து மினிஸ்டர்ஸ் தான் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. சரியா?
ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது சரியானது. சரிங்களா? அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2. த மினிஸ்டர் ஆஃப் டெல்லி கவர்மெண்ட் ஆர் அப்பாயிண்டட் பை லெப்டினன்ட் கவர்னர் அந்த எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து தவறுங்க. இது லெப்டினன்ட் கவர்மெண்ட் வராது, பிரசிடென்ட் தான் வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பாண்டிச்சேரி அது பிறகு வந்து டெல்லி இந்த மாதிரியான ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்கக்கூடியது, அங்கே ஒரு யூனியன் டெரிட்டரியாக இருக்கக்கூடிய ஆனால் ஒரு ஸ்டேட் அசம்பிளி இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு அசம்பிளி இருக்குது அப்படி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது அப்படின்னா, ஸோ அதை வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார், கவர்னர் கிடையாது. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. அதுபோல் சீஃப் மினிஸ்டருடைய அட்வைஸ்னால பிரசிடென்ட் தான் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுமே வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறானது. அப்போது என்ன ஸ்டேட்மெண்ட் சரி? ஆப்ஷன் 1, ஆப்ஷன் ஏ 1 only is the right answer. Question number 58. Consider the following union territories of India. கீழக்கூடிய 4 யூனியன் டெரிட்டரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எந்த யூனியன் டெரிட்டரியில் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறவர் சில ரெகுலேஷன்ஸை மேக் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அவருடைய கட்டுப்பாட்டை, நேரடி கட்டுப்பாட்டில் அவர் சில ரெகுலேஷன்ஸை எடுக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நேரடியாக அவரால் ரெகுலேஷன்ஸ் எடுக்க முடியுமானா, இங்கே ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடி இருக்குது, ஒரு எலெக்டடு லெஜிஸ்லேட்டிவ் பாடி இருக்குது, அதனால் அவரால் பண்ண முடியாது. சில இடங்களில் இந்த ஸ்டேட்டில் இந்த யூனியன் டெரிட்டரிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, சண்டிகாரை தவிர்த்து மீது 3த்துலேயே வந்து பண்ணலாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரேண்டமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சண்டிகார் தவிர்த்து பண்ணலாம். 1, 2, 3 ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ கீழே வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபுல் ஃபெய்த் அண்ட் கிரெடிட் ஷால் பி கிவன் த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா டு பப்ளிக் ஆக்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் யூனியன் அண்ட் ஆஃப் எவ்ரி ஸ்டேட் அதை சொல்கிறாங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆனது ஏதோ ஒரு ஆக்டிவ் ஏதோ ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸோ வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, அது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே அது ஃபாலோ பண்ணணும், எந்த நம்பிக்கையோட. இப்போ நான் வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னா, ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறேன், நான் ஜெயிலில் இருந்துருக்கிறேன், என்னை கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா, நான் வந்து விடுதலையானவன் தான், இதில் ஜெயிலில் இருந்தவன் சொல்லிட்டு என்னை குற்றமற்றவன் நிரூபித்ததுக்கு பிறகு நான் எங்கே போனாலும் அதை நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டு சரி. அதே போல் ஃபைனல் ஜட்மெண்ட்ஸ் ஆர் ஆர்டர்ஸ் டெலிவரி ஆர் பாஸ் பை சிவில் கோர்ட் இன் எனி பார்ட் ஆஃப் டெரிட்டரி ஷால் பி கேபபிள் ஆஃப் எனிவேர் வித் இந்த டெரிட்டரி. அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இது விஷயம் தான், மேலே இருக்கிற 2 விஷயமும் வந்து ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான கான்செப்ட் தான் வந்து சொல்லுது. ஸோ அதனால் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து சரிதான். போத் ஆப்ஷன் சி, போத் 1 and 2. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆனது ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னா, இப்போ உணர்றதுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 10 ரூபாய் காயின் இருக்கும். இந்த 10 ரூபாய் காயினை கவர்மெண்ட் தான் வந்து வெளியிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம எங்கே கொடுத்தாலும் அந்த 10 ரூபாய் காயினை வாங்க மாட்டாங்க. 10 ரூபாய் காயினை மாற்றணும் அப்படின்னா நம்ம சென்னைக்கு தான் போய் மாற்றணும். ஸோ அப்போ 10 ரூபி அந்த காயினை வந்து ஃபுல் ஃபெய்த்தாக இல்லாமல் இருந்தது இல்லையா? ஸோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அதில் சொல்கிறாங்க. ஸோ அது நம்பிக்கையோடு போயிட்டு தான். ஸோ அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். கொஸ்டின் நம்பர் 60. Statement 1. The Constitutional Assembly of India had representation from various sections of Indian society. ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நம்ம பார்த்துருப்போம் 1946ல் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதில் வேரியஸ் செக்ஷன்ஸ்லேருந்து ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டி, சிக், பார்சி இப்படி எல்லா செக்ஷன்ஸில் இருந்தும் ரெப்ரஸன்டேஷன் வந்தான்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. த மெம்பர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேர் டைரக்ட்லி எலெக்டட் பேஸ்ட் ஆன் த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் சொல்கிறாங்க. இது தப்பு. இவங்க வந்து டைரக்ட்லி எலெக்டட் கிடையாது, இவங்க வந்து இன்டைரக்ட்லி எலெக்டட் தான். இன்டைரக்ட்லனா நாமினேட்டட் பர்சன்ஸ் தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு யூனிட்டல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் வந்துருந்துச்சு, அவங்களுக்கு ஓட்டு உரிமை இருந்துச்சு. அவங்க ஓட்டு உரிமையினால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கிடையாது, ஆனால் இன்டெரக்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, ஆனால் அவங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 10 கொஷின்ஸை பார்த்தோம். இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.